அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன, இது என்னுடைய பிள்ளை, அல்லேலூயா, இவன் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்பொழுது நம்மேல் பிரியமா இருக்கிறார். ஜெபம் பண்ற தேவனுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் எப்படி இருக்காரு? பிரியமா இருக்கிறார். ஜெபத்தை விடாதே. தடை வரலாம், இடையூறு தொல்லைகள் வரலாம், சோர்ந்து போகாதே. சோர்வு வந்தா இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உனக்கு தீமையான காரியங்கள் வரும் பொழுது, பாதிப்புகள் வரும் பொழுது, இழப்புகள் வரும்போது, வியாதிகள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநீதியான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலாம், நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லிக்கு? அநீதியான உலகம். நல்லா விளங்குதா? இந்த உலகத்தில் போய் நீதிபதி இடத்துல நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவனே லஞ்சம் வாங்கின பிறகு எப்படி நீதியை செய்ய முடியும்? நீதிபதி தான் நியாயத்தை சொல்லணும், சரியான தீர்ப்பு சொல்லணும். ஆனா நீதிபதியே என்ன செய்கிறான்? லஞ்சம் வாங்குறான். அப்ப எவன் ரூபா கொடுக்கானோ அவனுக்கு தான் நீதி கிடைக்கும். அதான் அநீதி உள்ள உலகம் என்று இருக்கு பைபிள்ல. அநீதி உள்ள நியாயாதிபதி அங்க பைபிள்ல லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த உலகத்தில் உள்ள நீதிபதி இடத்துல நியாயம் கிடைக்காது. ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி யாரு? நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவேன். யாராவது பாதிக்கப்பட்டவங்க, இழப்பு வந்த போது, எதிர்ப்பு வந்த போது, தடை வந்து அநியாயமாய் அவர்கள் குற்றம் சாட்டப்படுகிற வேளையிலெல்லாம் நான் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எப்படி? நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீ நியாயம் செய்யணப்பா. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவடைய விஷயத்தில், நல்ல கவனிங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லு, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஒவ்வொரு காரியத்திலும் நீ கர்த்தரை நம்ப வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தத்தை நீ நம்ப வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய முயற்சினாலே காரியங்கள் நடக்காம போகலாம், உங்களுடைய முயற்சினாலே ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாம போகலாம், மற்றவளை ஆதாயம் பண்ணுவதற்கு முடியாம போகலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் செய்யக்கூடிய தேவன், நீதி செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.